வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு வீட்டில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நியூஸ் வந்துருக்கு. உங்க ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் காதை கொண்டு வந்து பக்கத்தில் வைங்க, நான் சொல்கிறேன். போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், என்னதான் சிஎஸ்கே பத்தி என்னதான் நான் பேசணும், ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும், போய் கப் அடிக்கணும். அதான் என்னோட இல்ல, நிறைய சிஎஸ்கே மும்பை நிறைய ஃபேன்ஸோட விராட் கோலி வந்து இந்த மாதிரி ஒரு கப்பனா அடிக்கணியா, ஏன் கப்பே அடிக்காத டெல்லி பஞ்சாப் கூட நினைச்சிருப்பாங்க. சரி புரா, அவன் அடிச்சுட்டு போட்டுண்டா, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காவது ஒரு கப் அடிச்சுட்டு போட்டுண்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இது எதையுமே பத்தி கவலைப்படாம தான் பெரிய சொல்லிட்டு விராட் கோலி வந்துட்டு எப்படின்னா குவாலிஃபயருக்கே அது வந்துட்டு எப்படின்னா எங்கள்கிட்ட விட்டுருந்தாங்க. நாங்க கூட சிஎஸ்கே போயிருந்தா கூட இன்னும் மஞ்சள் சட்டை மட்டும்தான் இல்லை, மஞ்சள் கலர் டிஷர்ட் என்கிட்ட இல்லைன்னா மஞ்சள் கலரை போட்டு உட்காந்துருப்பேன் நான் வன்மத்தை கக்கிறதுக்காகவே. சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிருந்தோம் அப்படின்னா ஒரு 15 குவாலிஃபை அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்னா வச்சிருப்போம். நீங்க குவாலிஃபை என்னடா பண்ண போறீங்க, கப்பாடா அடிக்க போறீங்க, எப்படி வெளியே தான் வர போறீங்க, எதுக்கு குவாலிஃபை ஆகணும்? நாங்களாவது போனோம்னா குவாலிஃபை ஆகணும்னா அதுவே ஒரு ரெக்கார்டு. நாங்களாம் குவாலிஃபை ஆனாலே ஒரு ரெக்கார்டு எங்களுக்குலாம். நல்ல வேலை இதுல ஒரு ரெக்கார்டு இருக்கான், எனக்கே தெரியல. நான் ஒரு மீம்ல பார்த்தேன், சிஎஸ்கே இது வரைக்கும் டாப் 4ல வந்து எந்த சீசனையும் முடிச்சதே இல்லையா. 14 குவாலிஃபயர்ல டாப் 4ல வந்து எந்த சீசனுமே முடிச்சதே இல்லையா. டாப் 3, டாப் 2, டாப் 1. நல்ல வேலை குவாலிஃபை ஆகி அந்த அசிங்கத்தை நாங்க வந்து வாங்காம இருந்தோம். நல்ல வேலை வாங்கலை. அதனால நாங்க போயிருந்தா என்ன ஒரு 15வது குவாலிஃபை ஆயிருக்கும். நல்ல வேலை நாங்க போகல. இத நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாப்பீங்க, பார்த்து உங்களால ஜீர்ணிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வன்மதை கக்குவீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கே விராட் கோலி கப்பை தூக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆனா விராட் கோலியே இப்படி பேசப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. விராட் கோலி இந்த மாதிரி ஒரு என்ன அக்ரஷன், இவ்வளவு அக்ரஷன் தேவையே கிடையாது. இவ்வளவு அக்ரஷன் எதுக்கு என்ன கப்பை அடிச்சிட்டோம், நம்ம குவாலிஃபை தானே ஆகியிருக்கோம். என்ன ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிருக்கோம். என் மும்பை போன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணலையா, மும்பை பண்ணலையா, சென்னை பண்ணலையா, என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமாடா? ஏன்டா நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு ஆர்சிபியில் இருக்க பிளேயர்ஸ் சாரி கரண்ட் போயிருச்சு. இப்ப நான் எதை சொல்ல வந்து கரண்ட் போச்சு, எனக்கே ஒரு சிரிப்பு தாங்க முடியல. எதை சொல்ல வந்து கரண்ட் போயிருச்சு அப்படின்னா, ஆர்சிபி போகாதீங்க. எந்த ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தா ஒரு தர்த்திரம்டா, தர்த்திரம் சொல்லும் போதே கரண்ட் பிடிங்கி தர்த்திரம் உண்டாக்கிட்டாங்க. போவாங்க, உள்ள போவாங்க, கடைசி வரையும் கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, கப் அடிச்சுட்டா அது வந்து ஒரு திருஷ்டி ஆயிரும். நீ கப்படிக்காம இருங்க, அதான்டா உங்களுக்கு நல்லது. கப்பே அடிக்கலாம். நாங்க வந்து கப்பை குமிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். நானும் பங்காளியும் கப்பை குமிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். 5, 6, 7, 8 குமிச்சுட்டு இருக்கோம். நீங்க அங்கேயே அதே இடத்துல அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது. நீ வேற ஏன்னா நீ வேற சர்காஸ்டிக்கா பேசுறேன் அப்படின்ற பேர்ல வந்து வெளியே போனாலதான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீ சர்காஸ்டிக்கா பேசிட்டு இருக்க. ஏன் எதுக்கு வேணாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏதாவது சொன்னா அப்புறம் நம்ம டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன் சொல்லுவாங்க. நான் டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. ஒரு ஃபேன் வந்து என்ன சொல்றது, இவ்வளவு அக்ரஷன் தேவையே இல்லைங்க. என்ன சொல்றேன், செலிப்ரேட் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியா போட்டு அவன் நெஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். அவன் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ற? போ, அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிற வழியை பாரு. ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு இந்த மாதிரி ஆக்ரஷனை காமி, யார் ஒன்னும் உன்னைய சொல்ல மாட்டாங்க. தோனி வந்து கை கொடுக்காம கோச்சிட்டு போயிட்டாரு. ஏன்டா அப்படி பண்ற? ஒரு பெரிய மேட்ச், லாஸ்ட் மேட்ச் அப்ப இப்படி ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? போய் கையை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு வீட்டப்பக்கம் போயிட்டு குவாலிஃபைல ஜெயிச்சு ஃபைனல்ஸ் ஜெயிக்க பாப்பியா? எப்படி தோத்து வெளியே வந்துட்டீங்க. இப்ப கரெக்டா 6 மேட்ச் முடியுது. விராட் கோலி நீ அழுதாதானே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ அழுகணும்னே, நீ இத்தனை நாள் வரைக்கும் நீ அழுதும் போது நான் அழுதுருக்கேன். ஆனா இப்ப நீ அழுகும் போது நான் சிரிக்கிறேனே, ஏன்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு வன்மத்தை உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த நாள் வரைக்கும் நான் அப்படி உன்னைய பார்த்ததே இல்லைனே. ஆனா இன்னைக்கு நீ அழுகல, அழுதுருப்ப. நான் அது கூட நீங்க வீடியோ பேச வந்துட்டேன். நீ
என்னன்னு தெரியல. நீ கிரவுண்ட் விட்டு வெளியே போன 6வது அந்த 6 அடிச்சான், அப்படியே வந்து உட்காந்துட்டேன். இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வீடியோ இருக்கிறேன், வியூஸ் போகுது. இது ஒரு சுயநலம் இருக்குதான். போன வீடியோ ஒரு 500 வியூஸ் போயிருந்துச்சு, இந்த வீடியோ ஒரு 1000 வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 1K போனாலும் நல்லதுதான். அதுக்காகவே நைட்டெல்லாம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை போட்டு போ தயவு செஞ்சு. விராட் கோலி வேணா லைக் போட்டு போ, அப்போதான் அடுத்த இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நான் தோனியை சப்போர்ட் பண்ணியோ யாரை சப்போர்ட் பண்ணியோலாம் பேச வரல. விராட் கோலி ஏன் அப்படி பண்ணாரு, எதுக்கு இவ்வளோ அக்ரஷன்? நீ சஞ்சு சாம்சன் கப் அடிக்கட்டும், சேட்டன் போய் கப் அடிச்சுட்டு மாஸ் காமிக்கட்டும், நாங்களும் உள்ள போல. நீ எதுவுமே பண்ண வேணாம். போய் சஞ்சு சாம்சன் போய் சன்ரைசர்ஸ் அடிச்சு, அங்கே போய் கொல்கத்தா அடிச்சு கப் அடிச்சுக்கிட்டோம். சஞ்சு சாம்சன் அடிச்சுட்டு போட்டு விடு. சஞ்சு சாம்சன் அடித்தாலே ஒரு மன நிம்மதி தான். வீட்டுக்கு அடிச்சுட்டு போட்டோம், 2வது கப்பு வாங்கிட்டோம். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் கப்பு வாங்க மாட்டேனே, நீ கடைசி வரைக்கும் கப்பு வாங்க மாட்டேன். இப்பெல்லாம் நான் பேசுனதே கிடையாது. எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லா ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ்டே போய் இப்படிங்கிறியே, ஏனே? ஏன் உன் ஃபேன்ஸ் தான் அங்கே இருக்காங்க, ஏன் இப்படி போய் நீ விரல காமிக்கணும்? எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா நீ அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டியே. எனக்கு புரியல. கடைசியில வந்துட்டு இந்த மேட்ச், இந்த ஆர்சிபி என்னதான் இவ்வளவு இது இருந்தாலும், அந்த ஆர்சிபி தோக்கும் போது எனக்கு ஒரு மனசு, அந்த வெளியே போகும்போது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. யாருக்காக அப்படின்னா டூப்ளெஸ்க்காக மட்டும்தாங்க. ஆனா நீ அங்க இருக்காத, நீ சாம நீ அங்க இருந்து வந்துரு. சிஎஸ்கே வந்தாதான் கப்பை தொட்டு பார்க்க முடியும், ஆர்சிபி வந்தா கப்பை மோந்து போட்டு தான் பார்க்க முடியும். அதனால நீ சிஎஸ்கே எங்கேயோ, நீ ஆர்சிபி மட்டும் வேணாம், நீ வந்துரு. உன்னை கேப்டனாவே மதிக்க மாட்டாங்க, நீ ஒரு கேப்டனாவே இல்லைங்கிறாங்க. ஆர்சிபி தான் கொண்டாடுறாங்க, நீ உனக்கு கேப்டனா கூட மதிக்க மாட்டாங்க. இத்தனை மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்கே, இவனாவது ஒருத்தர் உன்னைய பத்தி பேசுறானா? நீயே சொல்லு. நான் சொல்றேன், நீ அங்க இருந்தா கப்பை மோந்து மட்டும் தான் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அங்க இருந்து வந்துரு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வன்மம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவன் வந்து கத்தி, விராட் கோலி வந்து கத்தி நெஞ்ச தட்டி கத்தி ஆக்ரோஷம். எதுக்கு அவளை கத்தணும்? ஏன்? எனக்கு புரியவே இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு நான் புலம்பியிருப்பேன். இந்த வீடியோ ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ, நான் போட்டதுலேயே சந்தோஷமா ஃப்ளோவா ஒரு பயங்கரமா பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ வந்துட்டு ஆர்சிபி பேரை சொன்ன எல்லாம் புடிங்கிட்டு போகுது. இவங்க வேற கமெண்ட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, என்னமோ சொன்னாங்களே, கேமரா தூக்கி சொருகிறாங்க. கேமரா கிரீனை தூக்கி சொருகிறானா? எனக்கு சிரிப்பு. ஐயோ. ஓகே, அந்த வீடியோவில் தான் முடிஞ்சு. நான் ஏதாவது இந்த வீடியோ இந்த மாதிரி இது ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னே போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்துட்டு வியூஸ் போகுதோ போகலையோ, என்ன பண்ணுதோ பண்ணலையோ, இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நண்பர்கள், ஆர்சிபி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு எரியுதிடி மாலா ஃபேனை போட்டுட்டு வயிற்றுக்கிட்ட ஃபேனை போட்டு உட்காந்துருக்கட்டும், உட்காந்துருக்கட்டும். அவ்வளோ அந்த வீடியோ போயிட்டு வரேன்.